வணக்கம் மக்களே. டே 1 ஆஃப் பாஸ் ஆல் ஃபேஸ் சீரீஸ். நீங்கள் இனிஷியலாக ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேட் லாஸு, பல்கிங்கு, பாடி ரீகாம் எது பண்ணோன்னா எடுத்தோன்னே ஜிம்முக்கு போய் வெயிட்டை போடணும், ப்ராப்பர் டயட் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் இல்லை. ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் பில்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபுட்டை ட்ராக் பண்ணணும், இது கூட டே ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணணும். இதில் ப்ராக்ரெசிவ் அவுட் பண்ணிங்கனாவே லைஃப் அப்படியே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இது வேணால் என்னை ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள், என் பிடி கிளைன்ஸுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ஜாய். முடிச்சுட்டு பட்டர் மில்க் அடிச்சுட்டு 7:30 எல்லாம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் 7:30 போது 10K ஸ்டெப்ஸ் எப்போவுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். முடிச்சுட்டு இவன் இருக்கான் பாருங்க, அவனை குளிக்க வச்சு 1 வாரம் ஆச்சு. எப்படியோ அவனை பிடிச்சி குளிக்க வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு மினிமம் ஒரு 300 கலரிஸாச்சும் பர்ன் பண்ணிடுவான். சாமி, இப்போ தான் டீசெண்டாக குளிக்க வைக்கிறேன். காலுக்குள்ளே காட்டைக்குள்ளே விட்டாலாம் குளிக்க வைக்கணும், பிடிக்கவே முடியாது. முடிச்சுட்டு புதுசாக பாய்ஸ் இறக்கியிருக்காங்க கைஸ். நம்மளாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ் தான் இருக்குவோம். இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள், நானும் யோசிச்சு பார்த்துட்டேன். இன்றைக்கி வேறு செவ்வாய்க்கிழமை வேறு. ஸோ வீட்டில் நான்வெஜ் எடுக்கக்கூடாதுட்டாங்க. முட்டையை வெஜ்ஜுன்னு ஏமாற்றி வச்சுருக்கேன். முட்டையும் ரொட்டியும் கொஞ்சம் லோட் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் எழுதுகிற நோட்ஸ் இருந்துச்சு. சரி, புக்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அப்படியே மதியானத்துக்கு ரைஸும் கோவக்காய் பொரியலும் இருந்துச்சு. அதை கொஞ்சம் லோட் பண்ணிட்டு ஒரு பவர் நாப்பை போட்டு லைட்டாக க்ரூமிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணது. ட்ரிம்மர் வேறு பிளேடை மாற்றி போட்டேன். சரி, ஓகே. ட்ரிம்மிங் ஒர்க்ஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஈவினிங் ஜிம்முக்கு போகும்போது 200 கிராம் ரொட்டியை லோட் பண்ணிட்டு எங்கள் கிரவுண்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பசங்க கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க. செம மெமரிஸ். அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜிம்முக்கு போனால் கைஸ் இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். நைட்டுக்கு வீட்டில் ரசம் மட்டும் இருந்துச்சு. ரசம் மட்டும் ஒரு 200 கிராம் ரைஸோட சாப்பிட்டு இவன் இருக்கான் பாருங்க, காலையில் குளிச்சு விட்டனால பையன் செம என்ஜாய். இவன் கூட நல்லா விளையாண்டுட்டு இன்றைக்கி டே சூப்பராக போச்சு கைஸ். பாய், பார்ப்போம். See you மார்னிங். குட் நைட்.